இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க, ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் வந்தாச்சு. என்ன விஷயம்னு சொல்லுப்பா. நாம நினைச்சது நடக்க போகுது. அருள், வானதி, கரிகாலன், நந்தினி இவங்க 4 பேருக்கும் ஹனிமூன் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். நேரத்துக்கு போறதுக்கு, போன இடத்துல தங்குறதுக்கு, சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து புக் பண்ணிட்டேன். ஓ, ஹனிமூன் பேக்கேஜாப்பா? ஆமா. அத்தை, கரிகாலன் மாமாக்கும் நந்தினிக்கும் மட்டும் தானே புக் பண்ண சொன்னேன். மாமா இதுக்கு எங்களுக்கும் சேர்த்து புக் பண்ணாரு. உங்களுக்கும் தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அப்புறம் எப்படி அவங்கள மட்டும் அனுப்ப முடியும்? அருள் மாமா கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்லுவாரு. நந்தினி மட்டும் உடனே கிளம்பிடுவேன்னு சொல்லிடுவாளா? அவளை கட்டாயப்படுத்தி தான் அனுப்பணும். அதே மாதிரி தான் அருளையும் உன் கூட அனுப்பணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. இப்ப எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? இப்ப யாரு ஹனிமூன் போற மாதிரி இருக்கா? புதுசா கல்யாணம் ஆனவங்க தான் போனோம். அப்புறம் உனக்கும் எனக்குமா புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். பெரிய ஜோக் சொல்லிட்டீங்க, நான் அப்புறமா சிரிச்சுக்கிறேன். எதுக்கு இப்ப உங்களுக்கு ஹனிமூன் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஏய், என்னடி கேள்வி இது? கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, அவங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரட்டுமே. கல்யாணம் ஆனா ஹனிமூன் போறது சகஜம் தானே? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்க. கல்யாணி, எதுக்கு இப்ப டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்ற? அவளை பார்த்தாலே பிடிக்கலன்னு அருள் சொல்லிட்டு இருக்கான். அவ கூட எப்படி அவன் ஹனிமூன் போவான்? அத அவன் சொல்லட்டும், நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்க? அவன் சொன்னா என்ன, நான் சொன்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். இத பாருங்க, நீங்க எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஹனிமூன் போறது அவங்க கிட்டே கேட்போம். அவங்க விரும்பினா போகட்டும், இல்லைன்னா போக வேணாம். சரி, நீங்க 4 பேர் என்ன சொல்றீங்க? அருள், நீ என்ன சொல்ற? எனக்கு போக விருப்பம் இல்ல. ஐயோ, அருள் மாமா தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றாருல்ல, கரிகாலன் மாமாவும் நந்தினியும் போகட்டுமே. நந்தினி, நீ நம்ம சொல்ற? நானும் போகல. அதான் யாரும் போலன்னு சொல்லிட்டாங்கல்ல, போங்க. எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஏங்க, முதல்ல போய் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்க. ஓ முகர கட்டைக்கெல்லாம் ஹனிமூன் கேக்குதோ? அதுக்கு எத்தனை எழுத்துன்னு உனக்கு தெரியுமா? நீ அருள் கூட வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு. அது என்னைக்குமே பலிக்காது. அப்படி ஒண்ணு உன் வாழ்க்கையில நான் நடக்கவே விட மாட்டேன். கரிகாலன் மாமாவையும் நந்தினியையும் எப்படியாவது ஹனிமூன் அனுப்பி வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஹலோ பெரியமா, நான் வானதி பேசுறேன். சொல்லுமா. நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க பெரியமா. உன் மேல எனக்கு என்னமா கோவம்? இல்ல, என்னால தானே இப்ப எல்லா பிரச்சனையும். அருள் மாமாவை நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே நீங்களும் ஆசைப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா.
அப்படிலாம் நீ நினைச்சு உன் மனச நீ போட்டு குழப்பிக்காத. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதானம்மா நடக்கும். அதை யாராலம்மா மாத்த முடியும்? கரிகாலம் எனக்கு மருமகனா ஆனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. சொல்ல போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரி, அங்க வேற என்ன விசேஷம் சொல்லு. பெரியம்மா, நாங்க 4 பேரும் கொடைக்கானலுக்கு ஹனிமூனுக்கு போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. நல்லபடியா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கலாம். நந்தினி நீங்களும் எங்க கூட வரணும்னு ஆசைப்படுறா. ஐயோ, நான் எதுக்கு மாங்கலாம்? நான்லாம் அங்க வரல. ஏன் பெரியம்மா? நந்தினி தான் ஆசைப்படுறான்ல, வாங்க பெரியம்மா. அதெல்லாம் வேணாம்மா வானதி. நான் அவரு போனதுக்கு அப்புறம் வெளியூர் எங்கேயுமே போனதில்லம்மா. அதனால நான் எங்கேயும் வரலம்மா. நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இல்ல பெரியம்மா, நீங்க வந்தாதான் எனக்கு சந்தோஷம். சின்னஞ்சிறுசுங்க நீங்க. உங்க கூட நான் ஏமா சுமையா வரணும்? சின்ன சிறுசுங்க போறதுக்காக தான் உங்களை கூப்பிடுறோம் பெரியம்மா. இது செய் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பெரியவங்க யாராவது கூட இருக்கணும்ல. நீங்க வரலன்னு சொன்னா பெரிய மாமாவும் சங்கடப்படுவாரு. ஏன் நான் வரலன்னா அண்ணையும் சங்கடப்பட போறாரு? உங்களையும் எங்க கூட கூட்டிட்டு போறதா சரின்னு பெரிய மாமா சொல்லியிருந்தாரு. அவர் இப்போ நீங்க வரலன்னு சொன்னா பெரிய மாமா சங்கடப்படுவாருல்ல. சரிங்க பெரியம்மா, நீங்களே ஃபோன் பண்ணி பெரிய மாமா கிட்ட நான் வரலன்னு சொல்லிடுங்க. இல்ல இல்லம்மா, வேணாம். அண்ணன் சொல்லி நான் வரலனா அண்ணன் சங்கடப்படும். அதனால நான் வரேன் வானதி. தேங்க்ஸ் பெரியம்மா. நீங்க வரீங்கன்னு நந்தினிக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அதனால அவளுக்கு ஃபோன் பண்ணி நீங்களே அவகிட்ட சொல்லிடுங்க. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். சரிங்க பெரியம்மா, நான் வச்சிடுறேன். சரிம்மா. பெரியம்மா நந்தினி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நந்தினி ஹனிமூன் வர ஒத்துக்கணும். முருகா, பெரியம்மா ஃபோன் வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன் இன்னும் நந்தினிக்கு ஃபோன் பண்ணாம இருக்காங்க? அம்மா,